ஜக்காத் எப்படி கொடுக்கணும்? எல்லாருக்குமே கேள்வி இருக்குது. ஜக்காத்தை வந்து எப்படி தங்கமாக கொடுக்கணுமா, பணமாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஸ்லாமியர்கள் எல்லாமே ஜக்காத் கொடுக்குறது நம்மளுக்கு 4வது கடமையாக இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி ஜக்காத் கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்குது. ஸோ 20 மிஸ்கால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அரபில். ஸோ நம்ம இதில் எப்படி ஜக்காத் கொடுக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 பவுன் உள்ளவங்களுக்கு அவசியம் இல்லை. அதாவது 20 பவுன், 10க்கு மேலே 20 பவுனு 30 பவுன் உள்ளவங்க எவ்வளோ கொடுக்கணும்னா, இப்போ என்னென்னா யாருமே பணமாக கொடுக்கல, எல்லாருமே தங்க நாணயமாக தான் கொடுத்துருக்காங்க, தங்கமும் வெள்ளியுமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம கணக்கிட்டு பார்க்கணும். அந்தபடி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கேஷ் உள்ளவங்க எப்படி கொடுக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். பணம் 10 பவுன் வச்சுருந்தோம்னா 10 பவுனுக்குள்ள பணத்தில் 2.5% நம்ம கொடுக்கணும். இப்போ 10 பவுன்னா 1 கிராம் 8 கிராம். அப்போ 8 கிராமை 10ஓட இது பண்ணிங்கன்னா எவ்வளவு? 80 கிராம். இப்போ 80 கிராம்னா நம்ம 2.5% கொடுக்கணும். ஆனால் 10 பவுனுக்குள்ளே உள்ளவங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை. இப்போ 30 பவுன் இருந்துச்சுன்னா 1 கிராம் 8 கிராம்னா 30 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 240 கிராம். இந்த 240 கிராமை நம்ம 2.5% பணமாக வச்சுருக்கையில் கொடுக்கணும். பணமாக வச்சுருக்கையில் 240 கிராம் நீங்கள் 40 கிராம் இருக்குது. இப்போ 1 கிராம் எவ்வளோ ரேட் இருக்குது? இப்போ 16,000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அந்த ரேட்டை நீங்கள் 240ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணினா ஒரு அமௌண்ட் வருதுல்ல, அந்த அமௌண்ட்டை நீங்கள் 2.5% கொடுக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதெல்லாம் குழப்பமாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான இது சொல்கிறேன். இப்போ 10 பவுன்னா நீங்கள் அதை வச்சுக்காதீங்க. இப்போ 20 பவுன்னா நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னா, இப்போ அரையாக கூட்டிகிட்டு போங்க. 20 பவுன்னா 50,000, 30 பவுன்னா 1,00,000, 40 பவுன்னா 1.5 லட்சம். அப்போ 50 பவுன் உள்ளவங்க 2 லட்சமாக கொடுக்கணும். 60 பவுன் உள்ளவங்க 2.5 லட்சமாக கொடுக்கணும். 70 பவுன் உள்ளவங்க 3 லட்சமாக கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அரை பவுனாக கூட்டிக்கிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி பவுன் உள்ளவங்க எனக்கு கேஷாக இருக்குது அந்த மாதிரி இருந்தேன்னா நீங்கள் கேஷாக கொடுக்கலாம். எனக்கு கேஷ் இல்லை, எனக்கு பவுன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 30 கிராமுக்கு நீங்கள் 6 பவுன் கொடுக்கணும். ஓகேவா? அதில் 2.5% நீங்கள் கொடுக்கணும்னா 6 கிராம் கொடுக்கணும். நீங்கள் 30 பவுனில் நீங்கள் 6 கிராம் கண்டிப்பாக கொடுக்கணும். இது 30 பவுனை நீங்கள் 8ஆல் இது டிவைட் பண்ணிங்கன்னா 240 கிராம் வருது இல்லையா? அந்த 240 கிராமை நீங்கள் 2.5% எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம் வரும். அந்த 6 கிராமை நீங்கள் பணமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் நான் காயினை கொடுக்க ஆசைப்பட்றேன், இல்லைன்னா நகையாக கொடுக்க ஆசைப்பட்றேன்னா அப்படி கொடுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வகை குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரை பவுனாக கூட்டுற மெத்தட் இருக்குல்ல, அதை நீங்கள் கணக்கிடலாம். அதே மாதிரி இப்போ நான் 30 பவுனுக்கு 6 கிராம் சொல்லியிருக்கிறேன்ல, அப்போ நீங்கள் எத்தனை பவுன் வச்சுருக்கீங்களோ அது தக்கன நீங்கள் அந்த 6 கிராமை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கன்னா அந்த எவ்வளோ உங்களுக்கு பவுன் வருதோ அந்த பவுனை நீங்கள் சரி பங்காக பிரித்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா விளைநிலங்களுக்கு அதாவது என்னென்னா நிலங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு ஜக்காத் கடமை இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிலங்கள் வச்சுக்கிறவங்க என்னென்னா சாதாரண நிலமாக இருந்தால் ஒன்றும் அவசியம் கிடையாது, ஜக்காத் அவசியம் கிடையாது. அதில் நான் விளைக்கலை, நான் விவசாயம் பண்ணலை, அது சும்மா கிடக்குன்னா அதுக்கு ஜக்காத் கடமை கிடையாது. ஆனால் அதில் விளைநிலமாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா, விவசாயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஜக்காத் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த விளைச்சலில் வர பொருட்களையும் கொடுக்கலாம், இல்லைன்னா அதில் வர அமௌண்ட்டை கூட நீங்கள் கொடுக்கலாம். நெல் வச்சா நெல்லாக கொடுக்கலாம், இல்லைன்னா அரிசியாக கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த விளைச்சலில் உள்ள பொருட்களை கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கால்நடைகளில் பார்த்துட்டோம்னா இப்போ 5 ஆடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கலாம். இல்லைன்னா என்கிட்ட 10 ஆடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆடே கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 30 ஆடு என்கிட்ட 30 ஆடு இருந்துச்சுன்னா 2 ஆடாகவே கொடுக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் அங்கே ஒட்டகத்தை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம நம்ம ஒட்டகம் இல்லாதனால நம்ம ஆடு மாடு இதை கம்பேர் பண்ணணும். அப்போ மாடு எப்படி எடுத்துக்கிறோன்னா நம்மகிட்ட இப்போ 5 மாடு 3 மாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கன்றுக்குட்டி கொடுக்கலாம். 10 மாடு 20 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாட்டையே நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ தான் நம்ம விளைநிலங்களும் கால்நடைகளுக்குள்ள ஜக்காத்தை பார்த்துட்டோமா? ஸோ இப்படி தான் ஜக்காத் கொடுக்கணும்.
உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நீங்கள் அரையாக கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 50,000 நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அதாவது ஒற்றைப்படையில் வந்து, அதாவது இரட்டைப்படையில் வந்து நீங்கள் பார்க்கையில் வந்து 50,000, 3 வந்து வச்சிட்டோம்னா 1,00,000, 4 வச்சிட்டோம்னா 1,50,000, 5 வச்சிட்டோம்னா 2,00,000. இந்த மாதிரி நீங்கள் அரையாக கூட்டிக்கிட்டே போங்க. இப்படி தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி 30 to 8 நம்ம இது பண்ணோம்னா 240, 240 2.5%னா 6 கிராமாக கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதை டிவைட் பண்ணியே நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் எத்தனை கொடுக்கணும்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஜக்காத்துக்கான உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஓகே ஆயிடுச்சா? ஓகே, இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் ரமலான் 3rd சீரீஸை வந்து நம்ம இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.